நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய போராடி சோர்ந்து போயிட்டோமா? மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு ஏசப்பா இங்க நமக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. சில வேளையில நம்ம தாங்குற பாரங்கள் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. நமக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு நம்ம நிறைய நேரம் ரொம்ப அதிக டிப்ரெஷனுக்குள்ள நம்ம போகக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும். நிறைய ஷேர் கூட பண்ணக்கூடாத சூழ்நிலைகள் இருக்கும். அந்த நேரத்தில் தான் காட் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், த ரியல் ரெஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு காட் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அநேக நேரத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இதை எப்படி தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற சூழ்நிலையை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு நம்ம நொந்து போயிருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு நிறைய நேரத்தில் வரும். ஏன் நம்ம எல்லா காரியத்தையும் தனியாகவே நம்ம தூக்கி சுமக்கணும்? நம்ம பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, தயாராக இருக்காரு. அவர் எங்ககிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட நம்ம போவோம், மெய்யான இளைப்பாறுதல் அவர் தராரு.